வணக்கம். தமிழ்நாட்டில் விடுதலை போருக்கு முதல் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்முவின் வரலாற்றை படமாக்கி சுதந்திரம் பெற பாடுபட்ட அத்தனை தியாகரத்னங்களுக்கும் இதை பெருமையோடு சமர்ப்பிக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே வெள்ளைக்கார கூட்டத்தார் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரோடு சென்னப்பட்டினத்திற்கு வந்து வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். பண்டங்களின் பாதுகாப்புக்கென சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டிக்கொண்டார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் பல பாளையங்களுக்கு தலைமை அரசராக இருந்த ஆர்காட் நவாபிற்கு கும்பனியார் அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்தார்கள். கடனை திருப்பி தர முடியாத நவாப் 1792ஆம் ஆண்டில் பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை கும்பனியாருக்கே உரிமையாக்கிவிட்டார். அன்றுதான் நம் நாட்டில் ஆங்கில ஆட்சி தொடங்கியது. இதை தடுக்க துணிந்தவரில் முதன்மையானவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீர நெஞ்சம் படைத்த அப்பெருமன்னன் சிறந்த பக்திமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உச்சிகால பூஜை நடப்பதை அறிவிக்க திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை உள்ள 40 கல் தூரத்திற்கு பல மணிமண்டபங்கள் அமைத்திருந்தார். ஒரு நாள் முருகா, செந்தூர் வாழ் செல்வக் குமரா, அறுபடை வீடு கொண்டோனே, வேலெடுத்து வீசிக்காட்டி வீரவழி தோற்றுவித்த வீரனே, தமிழரின் தனித்தேவா, இளமையே எழிலே, மரத்தமிழர் மரபு உலகலாம் தழைத்தோங்க, அமுதனும் தமிழ்மொழி அழியாது எவருள்ளத்தும் நின்று நிலை பெற அருள் புரிவாய் அப்பனே. வாருங்கள் தானாவதி பிள்ளை அவர்களே. என்ன அது? மக்கள் மன்னரை காண வேண்டுமா? அப்படியா? மன்னர் பெருமான்! மகாராஜா, எல்லையோரமெல்லாம் கொள்ளை கூட்டம், வழிப்பறி காக்க வேண்டும் மன்னா. என்ன பாஞ்சாலங்குறிச்சியில் கொள்ளையா? ஆச்சரியமாயிருக்கிறதே. பெரியோர்களே, இதை என் ஆட்சிக்கே ஏற்பட்ட அவமானமாக கருதுகிறேன். ஆவண செய்வோம், கவலை வேண்டாம். போய் வாருங்கள். மன்னர் பெருமான்! மன்னர் பெருமான்! வழிப்பறி கொள்ளை. பிள்ளையவர்களே, புதுமையாக இல்லை. மன்னர் உணவருந்தும் சமயமாகிவிட்டது. பிறகு யோசிக்கலாமே. இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? குடிமக்களிடம் ஒரு வினாடி குறையிருந்தால் கூட அது குற்றத்திற்கு சிறப்பை உண்டாக்காது. இன்றிரவு நானே புறப்படுகிறேன். அண்ணா, இதற்கு தாங்கள் போக வேண்டுமா? நானே போகிறேன். பிரபு, இளவரசர் கூட இதற்கு நானே போகிறேன். ஏன் பிள்ளையவர்களே, ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய அளவுக்கு நான் அவ்வளவு கிழவனாகிவிட்டேனா என்ன? பிரபு, எனக்கு கைக்குயர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் என்னையே நான் கிழவனாக நினைப்பதில்லையே. உண்மை உண்மை. வயதானாலும் எண்ணத்தில் நீங்கள் இளமை கொண்டவர்தான். உண்மைதான் பிரபு. நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினீர்கள். அப்படியானால் கொள்ளை கூட்டத்தாரை நானே சென்று பிடித்துக் கொண்டு வருகிறேனே. பிரபு பிரபு பிரபு, இந்த சின்ன விஷயத்துக்கு பெரியவங்க எல்லாம் எதுக்கு? நான் இருக்கேன், பொண்ணை இருக்கான், அடப்பக்காரன் இருக்கான், இந்த 3 பொடியன்களும் போருமே. ஆமாம் பிரபு. இவர்கள் நம் எல்லோரையுமே கிழவர்களாக்கி விட்டார்கள். பலே, நம் நாட்டிலே கிழவர் முதல் சிறுவர் வரை யாருமே வீரத்தில் சளைத்தவர்கள் இல்லைதான். பிள்ளையவர்களே, ஒன்று செய்யலாம். தம்பி, தளபதி, நீங்கள், நான் நால்வரும் தனித்தனியே பிரிந்து 4 திசைகளுக்கும் போய் வரலாம். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு, மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு, காட்டு வழி போறவடே
பத்திரமா பாத்துக்கம்மா. நல்லவரை போல சில கள்ளரும் இருப்பாங்க, நம்பி வரும் பாதையிலே கொள்ளையும் அடிப்பாங்க. நல்லவரை போல சில கள்ளரும் இருப்பாங்க, நம்பி வரும் பாதையிலே கொள்ளையும் அடிப்பாங்க. நாட்டை கூட காசுக்காக விற்பாங்க, நாட்டை கூட காசுக்காக விற்பாங்க. இந்த நாளையிலே தனிமை வேளையிலே, நாளையிலே தனிமை வேளையிலே பொன்னான மாலையெல்லாம் பொட்டுக்குள்ளே வையம்மா, புருஷனையும் பத்திரமா பாத்துக்கம்மா. பொன்னான மாலையெல்லாம் பொட்டுக்குள்ளே வையம்மா, புருஷனையும் பத்திரமா பாத்துக்கம்மா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா, உன் காசு மாலை பத்திரமா பாத்துக்கம்மா. சேட்டைகளை பண்ணிக்கிட்டு நோட்டங்களை பார்த்துக்கிட்டு, சேட்டைகளை பண்ணிக்கிட்டு நோட்டங்களை பார்த்துக்கிட்டு, பாட்டுகளும் பாடணுமா பச்சையப்பா, உன் பாதையத்தான் பத்திரமா பார்த்துக்கப்பா. ஓகடா கண்ணுகளா. ஆனைகளை காய்க்க எங்கே ஆழவட்டி வைப்பாங்க, அண்ணன் தம்பியாயிருந்தும் காட்டியே கொடுப்பாங்க. மானத்தையும் ஏல போட நிப்பாங்க, மானத்தையும் ஏல போட நிப்பாங்க. இந்த நேரத்திலே சாலை ஓரத்திலே, இந்த நேரத்திலே சாலை ஓரத்திலே முன்னேறும் பாதையிலே கண்ண கொஞ்சம் வையப்பா, கட்டி தோறும் பத்திரமா பாத்துக்கப்பா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு, மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா, உன் காசு மாலை பத்திரமா பாத்துக்கம்மா. கண்ணு அவனை பாரு, நம்ம ஏதோ பேசிக்கொண்டிருக்கோம், இந்த வேறுவா கட்டணா இவன் அடிக்க பாக்குது.